நாகபந்தம் பிரம்மாவின் ஒரே அஸ்திரமான பிரம்ம கமலம். இந்த பிரம்ம கமலம் யார் கையில இருக்கோ அவங்க அதீத விதமான சக்தியை கொண்டிருப்பாங்க. பிரம்மாவையும் பிரம்ம கமலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை திருடுறதுக்காக பல தீய சக்திகள் உள்ள வர நாகபந்தத்தால ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த நாகபந்தத்தால ஏற்படுற பிரச்சனை இந்த பிரம்ம கமலத்தை காப்பாத்துறதுக்கா இல்ல இந்த தீய சக்திகளின் அராஜகத்தை ஒழிக்கிறதுக்கா? தூய சக்தியான பிரம்ம கமலம் திருடு போனதுக்கு அப்புறம் அந்த பிரம்ம கமலத்தை எப்படி நம்ம மீட்டு எடுத்தாரு அப்படின்றதான் இந்த படத்தோடைய மீதி கதையை. இந்த படத்தோடைய முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. பொதுவாகவே பிரம்மாண்ட படங்களை எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் கடவுளையும் கடவுளை பேஸ் பண்ணி எடுக்கிற படமா தான் இருக்கும். சோ இந்த படமும் சிவனையும் பார்வதியும் இணைக்கிற விதமான ஒரு தரமான படம் தான் சொல்ல முடியும். சரி வாங்க படத்தோடைய கதைக்குள்ள போகலாம். படத்தோடைய ஆரம்பத்துல 2 ஆங்கிலேயர்கள் நாகபந்தத்தை தேடி ஒரு குகைக்குள்ள போறாங்க. ஒருத்தர் பேரு டெஸ்லா, இன்னொருத்தர் பேரு சுல்தான். அந்த குகைக்குள்ள போன உடனே குகை 2ஆ பிரியுது. ஒரு குகை சைடு டெஸ்லா போறாரு, இன்னொரு சுல்தான் போறாரு. ஆனா சுல்தான் போற சைடு தான் இது வரைக்கும் நல்ல நோக்கத்தோட வந்த நம்ம சுல்தான் அந்த தீய சக்தி கிட்ட மாட்டியதுக்கு அப்புறம் இந்த நாகபந்தத்தை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வலை வீசி தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த குகைக்குள்ள ஒரு வேர்கள் நிறைந்த ஒரு தீய சக்தியை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டு டெஸ்லா அந்த இடத்துல ஓடி வந்தாரு. கட் பண்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம டெஸ்லா ஒருத்தரை மீட் பண்ண போறாரு. அவர் வேற யார் மேல இவருடைய குருஜி. சோ இவங்க எல்லாருமா சேர்ந்தா இந்த நாகபந்தத்தை ரீசர்ச் பண்ணிட்டு வராங்க அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. ரீசர்ச்சுக்கான வேலைக்கு போனியா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, நான் நாகபந்தத்தை பார்த்தேன், அந்த புக் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அவருடைய குருஜி கிட்ட. அதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா நாகபந்தம் விலைவதிக்க முடியாத ஒரு பொருள். புன்பொருள் நிறைந்த இந்த புத்தகத்தை படிச்சா போதும் செல்வங்கள் செழித்து மக்கள் எல்லாமே மக்களுக்கு பசி பட்டினி இல்லாத ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும். இந்த புத்தகம் கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா நாளைக்கு இந்த புத்தகத்தை கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்ல, கட் பண்ணா இப்ப நம்ம டெஸ்லா இருக்காரு பத்தி அவரு ஒரு சர்ச்சுக்கு போறாரு அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு. சோ சர்ச்சில் பார்த்தா நம்ம டெஸ்லாவுடைய மனைவியும் அவங்களுடைய சின்ன குழந்தை தான் இருக்காங்க. போகும்போதே ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போறாரு தன்னுடைய பொண்ணுக்கு. அந்த கிஃப்ட்டை அந்த கார்லயே மறந்து வச்சுட்டு போறாரு. அவர் காரை எடுத்துட்டு போயிடுறாரு. போன உடனே அப்பா எனக்கு எங்க கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கேட்க, ஐயோ மறந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உனக்கு வேற ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க நம்ம டெஸ்லா கர்த்தரிடம் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது நாகபந்தத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இது பெரிய தப்பு தான், ஆனா மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் இது அப்படின்ற மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல தாங்க பயங்கரமான ஒரு திருப்பம் நடக்குது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா குகைக்குள்ள காணாம போனார் பத்தியா சுல்தான், அவர் பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்குள்ள தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாத நம்ம டெஸ்லா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா டெஸ்லாவுடைய மனைவியும் கொடூரமான முறையில கொலை பண்றாரு. ஏன் நம்ம டெஸ்லாவையும் கொலை பண்ணிடுறாரு. சோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம டெஸ்லாவுடைய குருஜி இந்த சர்ச்சுக்குள்ள வராரு. ஏன்னா குழந்தைக்கு வாங்கின பொம்மையை மறந்து விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால அந்த பொம்மையை கொடுக்கறதுக்காக வர இவர் குருஜி மட்டும் இல்ல டெஸ்லாவுடைய மாமனாரும் கூட. இந்த குருஜியோட சிஷியன் தான் நம்ம டெஸ்லா அண்ட் சுல்தான். சுல்தான் இறந்து போயிட்டான், அவன் காணாம போயிட்டான் அப்படின்ற தகவலோட தான் நம்ம சுல்தான் அவருடைய குருஜி கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா தான் பயங்கரமான ஒரு திருப்பமே நடந்திருக்கு. அதாவது சுல்தான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவன் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. சுல்தான் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி அவர் குருஜி கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த புத்தகம் என் கைக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்கிறாரு. சோ இதெல்லாமே நடக்குது பாத்தீங்கன்னா 1964 காலகட்டத்துல. நம்ம சுல்தான் பயங்கரமா கோவப்பட்டு அந்த பச்சை குழந்தையும் கொலை பண்றதுக்காக துடிக்கிறாரு. சோ கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. துளசிவனம் அப்படின்ற ஊரை தான் காட்டுறாங்க. அந்த ஊருக்குள்ள பயங்கரமான ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. திருவிழாக்கு கோடான கோடி மக்கள் எல்லாமே அந்த திருவிழாவே கோலாகலமா நடந்துட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த படத்துல தர்மானு பேரு. நம்ம ஹீரோவை பத்தி சொல்ல போனா அவர் ஒரு அனாதை. ஆனா வளர்ப்பு அப்பா அம்மால சொந்த மகனை போல பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. சோ இன்னைக்கு தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம். தங்கச்சிக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம தர்மாவும் தங்கச்சிக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு தடையான வந்து நிக்கிறாங்க அவங்களுடைய தாய் மாமனுடைய வைஃப். அதாவது வீட்டுல ஒரு பையன் இருக்கும்போது நீங்க வெளியாளர் இருந்து சம்பந்தம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, சோ இந்த சம்பந்தத்தை உடனே நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இப்படின்னு அங்க பாருங்க பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி அவங்க தாய் மாமன் கழுத்திலே கத்திய வச்சிடறாங்க. எங்க அண்ணனை எதிர்த்து பேசுறதுக்கே உன்னை கை வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் நீ பேசின இந்த கத்தியாலேயே உன் கழுத்தை அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். நீங்க யார் முடிவு பண்றது என்னுடைய கல்யாணத்தை? என் அண்ணன் தான் முடிவு பண்ணணும் என்னுடைய கல்யாணத்தை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சவாடால் விட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்தே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அதாவது அண்ணனுக்கு மாறாத தம்பிச்சு, தங்கச்சிக்கு மாறாத அண்ணன். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஆத்தங்கார பக்கத்துல உட்காந்து பயங்கரமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்க அத்தை நீ ஒரு அனாதான்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்காக தான். ஆறுதல் சொல்றதுக்காக தங்கச்சியும் அவங்க கட்டிக்கு போறணும் 2 பேரும் வராங்க. என்ன சொல்றது நீ அனாதன்னு, நான் சொல்லணும் நீ அனாதை அப்படி சொல்லிட்டு நீ அண்ணன் அப்படின்ற மாதிரி ஆறுதல் பேசிட்டு அங்க இருந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம தாய்மாமன் இருக்காங்க பத்தியா, அவங்க வீட்டு சைடு இன்னும் ஜெயித்து போயிட்டு தான் இருக்கு. சோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லனா நீ வீட்லயே இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பையனை மிரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ சம்பந்தம் இல்லாத நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு அவரும் திகைச்சு போய் தான் நிக்கிறாரு. சோ இப்படியே நாட்களும் நகர்ந்து ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா கோயில என் தங்கச்சி பண்ணது எல்லாமே தப்பு தான், இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டு வந்துட்டு இருக்காரு. போதில நம்ம ஹீரோ ஒரு போட்டுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்காரு. அப்ப பாருங்க அவருடைய கனவுக்குள்ள நிறைய விசித்திரமான விஷயங்கள் எல்லாமே வந்து போற. அவர் மேல நிறைய பாம்பு இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அப்பதான் எந்திரிச்சு பார்த்தா அது எல்லாமே கனவு அப்படின்ற மாதிரி எல்லாம் முழிச்சுக்கிறாரு. சோ கட் பண்ணா ஸ்ரீரங்கபுரத்தை தான் காட்டுறாங்க. அந்த ஊர்ல புதுசா
புதுசா ஒரு கோயில் திறப்பு விழாக்கு பெரிய பூஜாரி வந்திருக்காரு. சோ இவர் தான் காலகாலமா இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய தூணாவே இருந்துட்டு வராரு. சோ அந்த சாமியாரு கர்ப்பகிரகத்தை திறந்து வச்சு மக்களுக்கும் தரிசனம் பண்றதுக்கும் உதவியா வராரு. சோ இந்த கர்ப்பகிரகத்துல முக்கியமா இருக்கிறது என்னடான்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய ஆசிரம். பிரம்மாசிரம் சொல்லலாம், இல்ல பிரம்ம கலசம் கூட சொல்லலாம். அந்த கலசத்துல கர்ப்பகிரகத்துல இருக்கிற சாமி கிட்ட எடுத்து வச்சுட்டு இந்த கோயில திறந்து வைக்கிறாரு. கோடான கோடி மக்கள் எல்லாமே இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த கோயிலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலை பத்தியும் இந்த கோயிலுடைய சம்பிரதாயங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி குருஜி கிட்ட கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிமா, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன், என் கூட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த குருஜியும் சொல்றாரு. சோ இந்த பொண்ணு பேர் தான் பார்வதி. இவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயினி. கோயில்ல இருக்கிற கடவுளுக்கு தான் தினம் அபிஷேகம் நடக்குது இல்ல, ஒரு சின்ன தங்க தாமரைய முடி சூட்டுறதுக்காக இவ்வளவு பெரிய திருவிழாவை நம்ம நடத்தலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே அந்த குருஜி பயமா ஷாக் ஆயிராரு. இது தங்க தாமரையா? இதுதான் பிரம்மாவுடைய அஸ்திரமே. இந்த திருவிழா நடக்கிறது அலங்காரத்துக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ இல்ல, பகவானுடைய உஸ்தரத்துக்காக, மனுஷனுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லாம ஒற்றுமையா சேர்ந்து வாழ்றதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த பிரம்ம கூடம். அதை தங்க தாமரைன்னு சொல்றதே ஒரு அவலமான விஷயம். பிரம்ம கமலம் சொல்லுங்க. அத சக்தியை பத்தி உங்ககிட்ட சொன்னா அது வெறும் கட்டுக்கதையா தான் தோணும். ஆனா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சிஷ்யங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரிலாம் பார்வதியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. பார்வதி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பட்ட காலத்துல இந்த ரங்கநாத சுவாமியோடைய ஆலயம் இடிஞ்சு போயிடுச்சு. அப்போதைய ராஜாவான ரங்கமார்த்தாண்டவர்மா இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்காக இமயமலைக்கு போனாரு. சோ அப்படி உதவி கேட்டு போகும்போது தான் அவருக்கு இந்த பிரம்ம கமலத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்துவேகம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரம்ம கமலத்தை பௌர்ணமி அன்னைக்கும் கார்த்திகை தீபத்து அன்னைக்கும் கொண்டாடப்படுறது வழக்கம். சோ அப்படின்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலா எடுத்து சொல்லவுடனே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இப்படி கேட்டது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி குருஜி கிட்ட கேட்கறாங்க நம்ம ஹீரோயினி. சோ கட் பண்ணா அந்த ஊரே பயங்கர திருவிழா முகத்துல இருக்கு அந்த பிரம்ம கமலத்துக்காக. ஆனா அன்னைக்கு நைட்டே பாருங்க, அந்த பிரம்ம கமலத்தை எடுக்கிறதுக்காக ஒரு சில தீய சக்திகள் அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. ஆனா இங்க தாங்க ஒரு சின்னதா திருப்பமே நடக்குது. அதாவது அந்த பிரம்ம கமலத்தை எடுக்கிறதுக்கு உதவி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி தான். அவங்க ஏன் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படின்றத கதையோட நகர்வுல நானே சொல்றேன். சோ ஒரு வழியா பாருங்க, கோயிலுக்குள்ள இருந்த அந்த பிரம்ம கமலத்தை திருடிட்டாங்க. அதை திருடிட்டு எடுத்துட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா படத்துடைய ஆரம்பத்துல ஒரு ரிசர்ச்சுக்காக நம்ம டெஸ்லாவுடைய மாமனார் காட்டினாங்க பத்தி, அவர் தான் இந்த பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு போறாரு. அப்படி பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு போகும்போது நிறைய நாக பந்தங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பாம்பு கிட்ட நம்ம தப்பிச்சு ஹெலிகாப்டர்ல ஏறி அந்த பிரம்ம கமலத்தை தூக்கிட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா கருடனால அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை வந்து அந்த ஹெலிகாப்டர் மரத்துல மோதிடுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அந்த ஹெலிகாப்டர்ல தான் இப்ப பிரம்ம கமலம் இருக்கு. சோ இதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரம்ம கமலத்தை எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோ தான். அவர்கிட்ட தான் போயிட்டு உதவி கேட்கறாங்க. அதாவது பிரம்ம கமலம் இங்க தான் இருக்கு, அதை எடுத்து குத்துனா உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த கோயிலோடைய பூச்சாரியான அந்த சாமியார் இருக்காரு பத்தியா, அவர்கிட்ட மக்கள் எல்லாமே பயங்கரமான கொஸ்டின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நேத்து இருந்த பிரம்ம கமலம் இன்னைக்கு எங்க போச்சு, இந்த திருட்டுக்கு யார் காரணம் அப்படின்றத கொஸ்டின் மேல கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க. இந்த திருட்டுக்கு அவரும் எதுவுமே பேசாத சைலண்டா தான் இருக்காரு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து பூசாரி மேல பழிய போட்டுறாங்க. இவ்வளவு நாளா கோயிலுக்கு உதவியா இருந்ததுலாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா இன்னைக்கு பிரம்ம கமலம் தொலைஞ்சு போயிடுச்சு, அதுக்கு காரணம் நீ தான் அப்படி சொல்லிட்டு பழிய சுமத்திடுறாங்க. அதுல மனசோடைஞ்சு போயிடுறாரு அவரும். சோ கட் பண்ணா நம்ம ஹீரோ தர்மாவை தான் காட்டாங்க. நம்ம தர்மா மீன்பிடி வேலையை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் அவருடைய மச்சானும். அங்க பாருங்க, அவங்க மச்சான் நிறைய கடனை வாங்கியிருக்காரு. அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சில பேர் வந்து பயங்கரமா தொந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நான் என் மச்சானுடைய கடனை கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த வாக்கையை ஏத்துக்கிறாரு. கடனை கட்டுறதுல இங்க மேட்டர் இல்ல, இப்ப நான் சொல்ற வேலையை செஞ்சா மட்டும் தான் இவனா உயிரோட விட முடியும் அப்படின்ற மாதிரி மிரட்டல. சரி, உங்களுக்கு என்ன வேலையா இருந்தாலும் அதை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாமே கேட்காத நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு இடத்துக்கு அவங்கள டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரிய வருது இவங்க எல்லாருமே பிரம்ம கமலத்தை தான் நோக்கி போறாங்க அப்படி சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் இதுக்கெல்லாம் உதவி பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு தவிர்க்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மச்சானுக்காக நீ பண்ணி ஆகணும் அப்படி சொன்ன உடனே என் மச்சானுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் நான் உயிரை பணைய வைக்க கூட தயாரா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பிரம்ம கமலத்தை எடுக்கிறதுக்கு உதவியாரு. அந்த ஹெலிகாப்டர்ல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த பிரம்ம கமலத்தை நம்ம ஹீரோ கைப்பற்றிடுறாரு. திடீர்னு பார்த்தா ஆத்தங்காரியில குதிச்சாரு. ஆத்தங்காரியில இருந்து நிறைய பாம்புகள் அப்புறம் முதலைகள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குங்க. அதுல இருந்தா மீண்டும் எப்படியாவது தப்பிச்சு வந்துறாரு ஹீரோ. ஆனாலும் அந்த சக்தியை நம்ம ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறம் அதை தேடி போனவங்களும் அங்கேயே காணாம போயிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ கடற்கரை ஓரத்துல இப்ப நம்ம ஹீரோனி தான் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாங்க. சோ காப்பாத்தின உடனே நம்ம ஹீரோக்கு ஹீரோனியை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு கூட வந்துட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய தங்கச்சி அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா எனக்காக நீ உயிரை பணைய வைக்க கூட தயாரா இருக்க, ஏன்னா இப்படி எல்லாம் பண்றேன், உன்னை விட்டா எனக்கு வேற யாருனா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, உனக்காக என்ன வேணாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கமா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. சோ இப்படி எல்லா குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்க இந்த நேரத்தில் தான் திடீர்னு பார்த்தா ஒரு தீய சக்திகள் உள்ள வராங்க. அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரம்ம கமலத்தை எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட குடும்பத்தை வெகு சித்திரவதை பண்ணி அவங்கள பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணிடுறாங்க. இதை தாங்க முடியாத நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, என் குடும்பத்தை கொலை பண்ணிட்டீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவரும் ஆக்ரோஷப்படுறாரு. ஆனா இந்த இடத்துல ஆக்ரோஷப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சோ அப்பதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு முழுசா நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தான். ஹீரோனியும் இந்த பிரம்ம கமலத்துக்கு என்னடா
சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு ரிசர்ச் குருஜியை பார்த்தோம் பாத்தியா, அவருடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோயினி. அவங்களுக்கு தேவை இந்த பிரம்ம கமலம். ஏன்னா இந்த பிரம்ம கமலத்தை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா மட்டும் தான் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். ஆனா அதோட சக்தி இவங்களுக்கு தெரியாது. அதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கம் அவங்களுக்கு. இன்னொருத்தர் நம்ம ஹீரோ. இவர் ஒரு மலைவாழ் மக்களை வாழ்ந்தவர், கூட்டத்தை சேர்ந்தவர். சோ இவனை வச்சு அந்த பிரம்ம கமலத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிளான் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கடற்கரை ஓரமா நம்ம ஹீரோ மயங்கி கிடக்கும் போது கூட நம்ம ஹீரோயினி இவங்கிட்ட பிரம்ம கமலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சு இவங்களை காப்பாத்திருக்காங்க. ஆனா இவர்கிட்ட பிரம்ம கமலம் இல்ல அப்படின்னோடனே அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா தான் தெரிஞ்சிச்சு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து உன்னால என் குடும்பமே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த கோயிலுடைய பூசாரி இருக்காரு பத்தியா, அவங்க கிட்டே நம்ம ஹீரோயினை உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதாவது நான் இந்த கோயிலுக்குள்ள ஒரு நீடோட தான் வந்தேன். அந்த நீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை கைட்டு விட்டுருக்க கூடாது. அதாவது இந்த பிரம்ம கமலம் திருடு போனதுக்கான முழு காரணமும் நானா. உங்களுக்கு மேல பழிய சொல்லி உங்க மேல பழிய திருப்பி இந்த பாவத்துக்கு பெரிய உண்டாகிட்டேன். இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மை கதையை சொல்றாங்க. என்னதான் பண்ணிருந்தாலும் நீ பாவம் தான். சோ இப்ப பாத்தீங்கன்னா பிரம்ம கமலம் தீய சக்தி கிட்ட போயிடுச்சு. இப்ப அந்த தீய சக்திங்க மட்டும் அந்த பிரம்ம கமலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே அழிச்சிருவாங்க. சோ அவங்களுடைய நோக்கமோ இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட அந்த குருஜி ஒரு சில விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் இமயமலைக்கு போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு சில பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நாகபந்தத்தால உருவாக்கப்பட்ட இந்த பிரம்ம கமலம் எல்லாருடைய இழப்புக்கும் காரணமாக அமைஞ்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரிய வருது, காலகாலமாவே இந்த பிரம்ம கமலத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுட்டு வந்துட்டாங்கன்ட்டு. ரிசர்ச்ன்ற பேர்ல இந்த பிரம்ம கமலத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா. அவளால உருவான ப்ராப்ளம் தான் இது. ஆனா அவர் மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இந்த பிரம்ம கமலத்தை தேடி போனாரு. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கல. சோ இப்போ ஒரே ஒரு வழி, இந்த பிரம்ம கமலத்தை காப்பாத்தியணும். அதே போல இந்த தீய சக்தி கிட்ட இருந்து அதை புடுங்கியே ஆகணும். இல்லனா இந்த பிரம்ம கமலத்தை வச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிருவாங்க இந்த தீய சக்திகள். இதுக்கு ஏதாவது வழியை தேடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு அதீத விதமான சக்தி வந்து மொத்த தீய சக்திகளையும் அவர் ஆட்டி படைக்கிறாரு. இந்த சோ ஒரு வழியா பாருங்க பிரம்ம கமலம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துருச்சு. அதை தகுந்த முறையில கடவுள்கிட்ட ஒப்படைச்சாங்க. சோ இதுக்கப்புறம் இதை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடியும் வச்சாங்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த நாகபத்தத்தோட புக், இந்த புக்கால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. இந்த புக்கு கடவுள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். கடவுளை தாண்டி மனிதர்கள்கிட்ட வந்தா பெரிய பிரச்சனை தான் நடக்கும் அப்படின்ற சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த பிரம்ம கலசத்தை காப்பாத்தி அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க.